சற்றுமுன் பாராளுமன்றத்தில் கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை மிகவும் ஆக்ரோஷமாக திட்டினார். மிரட்டும் வகையில் நடந்து கொண்டார். பல்வேறான வார்த்தை பிரிவுகளை பயன்படுத்தி அர்ச்சுனா ராமநாதனை மிகவும் ஆக்ரோஷமாக மிரட்டும் வகையில் அவருடைய உரை அமைந்திருந்தது. ஆணையரவு உப்பளம் தொடர்பாக பேசப்பட்ட போது இவ்வாறு அர்ச்சுனா ராமநாதனை இழுத்து சுனில் ஹந்துன்னெத்தி ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். அர்ச்சுனா ராமநாதன் ஏற்கனவே வடக்கு உப்பு தெற்கு உப்பு என குறிப்பிட்டதாகவும், வடக்கு உப்பு தெற்குக்கு செல்லக்கூடாது, தெற்கு உப்பு வடக்குக்கு வரக்கூடாது என பிரிவினைவாதம் பார்ப்பதாகவும், வடக்கு உப்பு தெற்கு உப்பு என்று ஒன்று இல்லை, அது பிரபாகரன் காலத்தில் இருந்திருக்கலாம், இனி இல்லை என குறிப்பிட்டார். அத்துடன் நீங்கள் ஒரு சில மக்களை கூட்டி உங்களுடைய சந்தோஷத்துக்காக செயற்பட வேண்டாம் மற்றும் கிளிநொச்சியால் ஒரு முகாமையாளரை அந்த ஆணையரவு உப்பளத்துக்கு நியமிக்கப்பட்டுள்ளது. அவர் தகுதி வாய்ந்தவராக இருக்கின்ற போது அவரில் பிழைகள் இருந்தால் அவரை நீக்குவோம். அவ்வாறு இல்லாமல் நீங்கள் விரும்பியவாறு அவரை நீக்கி யாழ்ப்பாணத்தவரை போட வேண்டும் என குறிப்பிடுவது யாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும் பிரதேசவாதம் பார்க்கின்ற ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள் எனவும், நீங்கள் வைத்தியரா அல்லது கண்டக்டரா என பல்வேறுவான கேள்விகளை எழுப்பியதுடன் மிரட்டும் வகையில் அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. அர்ச்சுனா அவர்களே, நீங்கள் ஆணையரவில் சென்று நீங்கள் நன்றாக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விடயத்தை செய்தீர்கள். அங்கே 10 ஊழியர்களை வரவழைத்து உட்காருங்கள் அவர்கள் கூறுகின்றார்கள், வடக்கு உப்பை தெற்குக்கு அனுப்ப வேண்டாம் என்று கூறினார்கள். ஆணையரவு உப்பை அனுப்ப வேண்டாம் என்று கூறினார்கள். வடக்கு உப்பு தெற்கு உப்பு என்று ஒரு உப்பு இல்லை. அந்த காலத்தில் இருந்திருக்கலாம், அப்படி இல்லை. இப்பொழுது எல்லாமே ஒரு உப்பு தான். முழு நாட்டை நாங்கள் ஒன்றாக்கி இருக்கின்றோம். பிரபாகரன் உப்பு அப்போது இருந்திருக்கலாம். நீங்கள் பொய்யான வாக்குறுதிகளை அளித்தீர்கள். ஆகவே ஆணையரவு உப்பை நீங்கள் அனுப்ப வேண்டாம் என்று கூறினீர்கள். 2012 தொடக்கம் புத்தளம் சோல்ட்டில் ரஜலுனு என்ற ஒரு உப்பு இருந்தது. அந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அதை நாங்கள் மாற்றம் செய்தோம். ரஜவல்லுனு என்ற ஒரு உப்பு கிடையாது. ஆணையரவு உப்பு என்றால் மாந்தையில் உப்பு என்றால் உப்பு தான். அதை நாங்கள் மாற்றி அமைத்தோம். ஆனால் அர்ஜுனா கூறினார் ரஜலுனு, அனுரகுமார ராஜாவின் உப்பு என்று நீங்கள் கூறினீர்கள் தானே, பயில கூற வேண்டாம். நாங்கள் அவருக்கு கொடுக்கின்றோம். பயணச்சி போக்குவரத்து வசதி கொடுக்கப்படுகின்றது. அந்த ஊழியர்களுக்கு எல்லா வசதிகளுக்கும் கொடுக்கின்றது. அர்ஜுனா, நீங்கள் இங்கே நகைப்புகளை செய்ய வேண்டாம். இவர்களுக்கு தலை போன்று இல்லை என்றால் எதையாவது பிடித்து கொண்டு ஒரு கோணத்தை பிடித்து தங்களது ஆணையரவு மக்கள் உங்களை தான் தாக்குவார்கள். செல்ல வேண்டாம் அந்த பக்கம். முஸ்லிம் மக்களை பார்த்து உப்பை வைத்து நீங்கள் ஒரு வியாபாரம் நடத்துகின்றீர்கள். இவர் வடக்கை சேர்ந்து மக்களுக்கு ஒன்றை கூறி இவர் ஒரு சந்தோஷம் அடைகின்றார். ஆகவே நான் சந்தோஷப்படுவது என்னவென்றால், நான் இந்த உப்பு தொடர்பில் வந்த பிரச்சனை நல்லது, அது பற்றி முடிவெடுக்கலாம். ஆனால் திலீப் ஜெயவீர அவர் ஒரு உப்பை வைத்து ஒரு வியாபாரம் நடத்துகின்றார். இப்பொழுது உப்புக்கான பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கின்றது. உப்புக்கான பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கின்றது. துறைமுகத்திற்கு வந்திருக்கின்றது. அடுத்ததாக 2-3 நாட்களுக்குள் உங்களது கடைகளுக்கு வந்துவிடும் உப்பு. வர்த்தக அமைச்சர் இருக்கின்றார். இந்த அரசாங்கம் அதற்கு பொறுப்பு. அடுத்ததாக ஒரு பாம்பை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு சாரை பாம்பையாவது பிடித்துக் கொள்ளுங்கள். ஆகவே இல்லாத பிரச்சனைகளை இங்கே எழுப்ப வேண்டாம். பாராளுமன்றத்தில் அதற்காக நேரம் ஒதுக்க வேண்டாம். 3 நாட்கள் உப்பை பற்றி கதைத்து விட்டோம், போதும். நன்றி. ஆணை விரைவில் பிரபாகரனின் உப்பு என்று கூறினானும் என்று கூறுகின்றார். ஆனால் நான் சிங்களத்தில் கூறுகின்றான், வடக்கு கிழக்கு என்று ஒரு உப்பு கிடையாது. நான் அது பற்றி கதைக்கவும் இல்லை. இது ஒரு சிறப்புரிமை பிரச்சனையாகவும் இருக்கின்றது. ஒரு சிறப்புரிமை பிரச்சனையாகவும் இருக்கின்றது. குற்றவியல் பிரச்சனையில் இருக்கின்றது. இங்கே ஒரு சிறப்புரிமை பிரச்சனையாக இருக்கின்றது.
எனக்கு சிறப்புரிமை பிரச்சனை எழுப்பதற்கு இடமளியுங்கள். நாங்கள் ஒருபோதும் அப்படி கூறியதில்லை. எந்த இடத்திலும் இது ராஜலுணு உப்பு என்று கூறவில்லை. அங்கிருந்து மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் வேலையிலிருந்து நீக்கப்பட்டமையினால். அதனால்தான் அவர்களது தொழிலை நீக்க வேண்டாம் என்று, அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் செய்ய வேண்டாம் என்று நான் கூறவில்லை. வடக்கு உப்பை தெற்குக்கு அனுப்ப வேண்டாம் என்று நான் கூறவில்லை. நான் அதற்கு உதவுகின்றேன். வடக்கு உப்பை தெற்கில் வைப்பதற்கு நான் இடமளிக்கின்றேன். சிறப்புரிமை தொடர்பான பிரச்சனையாகும். சிறப்புரிமை சட்டத்தின் கீழ் 23(1) கீழ் இது வருகின்றது. எந்த ஒரு உறுப்பினரும் அவரது தொடர்பான விடயத்தினை குறிப்பிட்டால் அவர் தண்டனை சட்ட கோவையின் பிரிவின் கீழ் அதற்கான பிரச்சனையை எழுப்ப முடியும். நான் உங்களுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டேன். நான் ஒருபோதும் கூறவில்லை. என் அருகில் வந்தால் மீடியாவுக்கு தெரியும். அங்கிருந்து கூற வேண்டாம். நீங்கள் இதை எழுத்து மூலம் அறிவிக்க வேண்டும். நீங்கள் உட்காருங்கள். அர்ச்சுனா அவர்கள் இந்த சிறப்புரிமை சட்டத்தை வாசித்திருக்கின்றார் என்று கூறினார். வாசித்திருக்கின்றார் என்று என்பதுமே ஒரு சந்தோஷமான விடயம்தான். அதற்கேற்ப நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய பிரச்சனை தெளிவாக குறிப்பிட்டீர்கள். நான் அதனுடைய நடைமுறையையும் குறிப்பிட்டேன். பிரிவிலேஜ் சட்டத்தை வாசித்துவிட்டு இவர் அதற்கேற்ப நடந்து கொண்டால் நல்லது. நான் கூறியது என்னவென்றால், இவர்கள் ஊழியர்களை வரவழைத்து அதை பற்றி கதைத்தமை தொடர்பில் தான் நான் கதைத்தேன். நாட்டின் ஏனைய பகுதிக்கு உப்பினை பகிர்ந்தளித்தல் தொடர்பானதாகும். வடக்கு உப்பை தெற்கிற்கு அனுப்ப வேண்டாம் என்று மிகவும் மோசமான ஒரு வார்த்தை நீங்கள் பிரயோகித்திருக்கின்றீர்கள். முகாமையாளரை மாற்றுமாறு கூறுகின்றீர்கள். அவர் கிளிநொச்சியை சேர்ந்தவர். கிளிநொச்சியை சேர்ந்தவரை நீக்கிவிட்டு யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவரை நியமிக்குமாறு அவர் கூறுகின்றார். அந்த முகாமையாளர் தவறு செய்திருந்தால் யானையில் யாழ்ப்பாணத்தவர்கள் தான் இருக்க வேண்டுமாம். கிளிநொச்சியை சேர்ந்தவர்கள் ஒரு திறமையானவர் வேலை செய்ய முடியாதாம். அவருக்கு எதிராக அவர் தவறு செய்திருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். கிளிநொச்சியை சேர்ந்தவர் யாழ்ப்பாணத்தில் இருக்க முடியாது என்று ஒருவேளை நீங்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அப்படி அநீதியை நீங்கள் செய்ய முடியாது. கிளிநொச்சியை சேர்ந்த யாழ்ப்பாணத்திலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு வைத்தியர் தானே. நீங்கள் ஒரு கண்டக்டரா, டாக்டரா அல்லது கண்டக்டரா? அப்படியான மக்கள் இவர்கள் யாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும் பிரிவினைவாதம் பார்க்கும் ஒருவர். கிளிநொச்சியை சேர்ந்தவர் யாழ்ப்பாணத்தில் வேலை செய்ய முடியாதா? அர்ச்சுனா அவர்களே, கிளிநொச்சியை சேர்ந்தவர் யாழ்ப்பாணத்தில் வேலை செய்ய முடியாதா? கிளிநொச்சியை சேர்ந்தவரை யாழ்ப்பாணத்தில் வேலை செய்ய முடியாதா? என்ன மாற்றம், என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? அவர் பேசும் மொழியா அல்லது அவரது சமயம் இந்து, அவர் தமிழ்? அப்படியான அநீதியை தான் நீங்கள் செய்கின்றீர்கள். உங்களுக்கு இது தொடர்பான சிறப்புரிமை பிரச்சனையை எழுத்து மூலம் அறிவிக்க முடியும். நான் கேட்டிருக்கின்றேன், ஆணை இரவில் இருக்கும் முகாமையாளரை மன்னாருக்கு அனுப்புமாறு. மன்னாரில் இருப்பில் இவர்களது சங்கக்காரரை கட்சிக்காரரை கொண்டு வந்து இங்கே செய்திருக்கின்றார்கள், நியமித்திருக்கின்றார்கள். இவரை பொய் கூறுகின்றார். எனது மனைவி ஒரு சிங்களத்தவர். நான் பிரதேச பொய் கூற வேண்டாம். ஆண்டவர் கௌரவ குகதாசன் அவர்கள் 5 நிமிடங்கள் இருக்கின்றனர்.